வினாவுடைய இறுதியில் விடை குறிப்பும் இருக்குது. தேர்வு எழுதிட்டு உடனே மதிப்பெண்ணை பதிவிடுங்க. நன்றி. நமது வெற்றியாளர்களுக்கு வணக்கம். தண்டி அலங்காரத்தில் உள்ள நூற்பாக்கள் எத்தனை? தண்டி அலங்காரத்தில் உள்ள நூற்பாக்கள் எத்தனை? ஆப்ஷன் ஏ 44, ஆப்ஷன் பி 120, ஆப்ஷன் சி 125, ஆப்ஷன் டி 66. அணியை டேஸ் என்பார் வடமொழியாளர். அணியை வடமொழியாளர் என்ன சொல்கிறாங்க? ஏ அலங்காரம், பி வரிசை, சி சந்தி, டி எதுவும் இல்லை. அலம் ப்ளஸ் காரம் அலங்காரம். இதில் உள்ள அலம் என்பது குறிப்பது ஆபரணம், வன்மை, நிறைவு, மூன்றும். வீரச்சோழியத்தில் வரும் அணி இலக்கணம் எதன் மொழிபெயர்ப்பு? காவிய தர்சம், காவிய தர்ப்பணம், காவிய பிரகாசம், சந்திரலோகம். தண்டியை டேஸின் மகன் என்பாரும் உளர். அமிர்தசாகரர், குணசாகரர், அம்பிகாபதி, கம்பர். சொல்லின் கிளத்தி மெல்லிய வினையடி சிந்தை வைத்தியம்புவன் செய்யுட்கணியே என்பது தற்சிறப்பு பாயிரம், சிறப்பு பாயிரம், தற்சிறப்பு பாயிரம், பொது பாயிரம், கடவுள் வாழ்த்து. செய்யுள் வகை 2, 4, 6, 8. டேஸ் என்பவை தெரிவுற விரிப்பின் முத்தகம், உலகம், தொகை, தொடர்நிலை என எத்திரத்தனவும் மீறிரண்டாகும். இது டேஸ் என்பவை. பாட்டு, பி பொருள், சி செய்யுள், டி அணி. டேஸ் செய்யுள் தனி நின்று முடியும். முத்தகம், பி குலகம், சி தொகைநிலை, டி தொடர்நிலை. வேறு செய்யுளோடு தொடர்தலின்றி வரும் செய்யுளேயாய் தனி நின்று பொருண்முடிய பெறுவது. ஏ முத்தகம், பி குலகம், சி தொகைநிலை, டி தொடர்நிலை. விடைகள் அடுத்த நாள் கொடுப்பது சாத்தியப்படாதுங்கிறதுனால நான் உடனே உங்களுக்கு விடைகளை சொல்கிறேன். அதை தேர்வு எழுதி முடிச்சுட்டு இந்த விடைகளை பார்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, எத்தனை மதிப்பெண் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஒன்றுக்கு விடை என்னென்னா ஆப்ஷன் சி 125. தண்டி அலங்காரத்தில் உள்ள நூற்பாக்கள் 125. அணியை வடநூலார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அலங்காரம். அணியை வடமொழியாளர் அலங்காரம் என்று சொல்லுகிறார்கள். அடுத்ததாக மூன்றாவது வினா, அலம் என்பதன் பொருள். அலம் கூட்டல் காரம், இதில் அலங்காரம். இதில் உள்ள அலம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா மூன்றுமே, அதாவது ஆபரணம், வன்மை, நிறைவு, இது மூன்றுமே அலங்காரத்திற்கு வரும். அடுத்ததாக அடுத்த வினா, வீரச்சோழியத்தில் வரும் அணி இலக்கணம் எதனுடைய மொழிபெயர்ப்பு? வீரச்சோழியத்தில் வரக்கூடியது எதனுடைய மொழிபெயர்ப்பு அப்படின்னு பார்த்தோன்னா காவிய தர்சம் தான். ஆப்ஷன் ஏ காவிய தர்சம். அடுத்து தண்டியை டேஸின் மகன் என்பாரும் உளர். தண்டியை டேஸின் மகன் என்பாரும் உளர். அம்பிகாபதியின் மகன், கம்பருடைய மகனான அம்பிகாபதியின் மகன் என்று கூறக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். முதல் இது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சொல்லின் கிளத்தி மெல்லிய வினையடி சிந்தை வைத்தியம்புவன செய்யுட்கணியே என்று கூறுவது தண்டி அலங்காரத்தினுடைய தற்சிறப்பு பாயிரம். செய்யுள் வகை. செய்யுளின் வகைகள் எத்தனை அப்படின்னு பார்த்தா 4. அந்த செய்யுளின் வகைகள் தான் அடுத்த பாடலில் இடம்பெற்றிருக்கிறது. இதில் இதனுடைய விடை செய்யுள் தான். செய்யுள் என்பவை தெரிவுற விருப்பின் முத்தகம், உலகம், தொகைநிலை, தொடர்நிலை என மீறிரண்டாகும், அதாவது ஈரிரண்டாகும் அப்படிங்கிறது தான் இங்கே என 4 வகைப்படுகிறது. அடுத்த வினா, டேஸ் செய்யுள் தனி நின்று பொருள் தரக்கூடியது. தனி நின்று பொருள் தருது அப்படின்னாலே என்னது தான்? முத்தகம் தான். முத்தகம் தான் தனியாக, முத்து தனியாக இருக்கும்.
அடுத்து வேறு செய்யுளோடு தொடர்தலின்றி ஒரு செய்யுளே ஆய் தனி நின்று பொருள் முடிய பெறுவது. ஒரு செய்யுளே தனி நின்று பொருள் முடிய பெறுவது. இதுவும் வேறு எதுவும் கிடையாது, அதே முத்தகம்தான். ஆனால் இது வந்து என்னென்னா நூற்பா. இது நூற்பா. வேறு செய்யுளோடு தொடர்தலின்றி ஒரு செய்யுளே ஆய் தனி நின்று பொருள் முடிய பெறுவது. அது வந்து என்னது முத்தகம் அப்படிங்கிறது. சரி, நாளைக்கு இன்னும் ஒரு 10 வினாக்களோட சந்திக்கலாம். மதிப்பெண் எத்தனை அப்படிங்கிறத பதிவிடுங்க. நன்றி.